Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புதுசொட்டவனம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மணிமுத்தாற்றின் மறுகரையோரம் உள்ள தங்களது விவசாய நிலத்திற்கு செல்வதற்காக வினாடிக்கு 5600 கன அடி தண்ணீர் செல்லும் ஆற்றில் ஆபத்தை உணராமல் உயிரை பணயம் வைத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புது சொட்டவனம் கிராமத்தில் அருகாமையில் உள்ள மணிமுத்து ஆற்றில் மறுகரையோரம் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு சொந்தமான சுமார் 200 ஏக்கர் விவசாய நிலத்தில் மணிலால், நெல் உள்ளிட்ட விவசாய பயிர்களை பயிர் செய்து அங்கே தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணையில் இருந்து நேற்று வினாடிக்கு 5600 கன அடி நீர் திறந்து விடப்பட்டதால் தற்போது புது சொட்டவனம் கிராமத்தின் அருகே செல்லக்கூடிய ஆற்றின் இருகரை தொட்டு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அவ்வாறு அதிவேகமாக செல்லக்கூடிய அந்த வெள்ளத்தில் ஆபத்தை உணராமலும் உயிரை பணைய வைத்து வாழை மரத்தை கையில் வைத்துக் கொண்டு விவசாயிகள் ஆற்றை கடந்து செல்லும் ஒரு அவல நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர். இவ்வாறு ஏன் ஆற்றை கடந்து செல்வதற்கு காரணமாக விவசாயிகள் கூறுவது என்னவென்றால், ஆற்றில் மறுகரையோரம் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு தேவையான அந்த பால், அரிசி மற்றும் அத்தியாவசிய தேவை பொருட்களை எடுத்து செல்வதற்காகவும் தாங்கள் ஒவ்வொரு முறையும் இதுபோல் ஆற்றை கடந்து செல்லும் ஒரு அவல நிலைக்கு நாங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், இது குறித்து இந்த ஸ்டாலின் அரசோ மற்றும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த ஆற்றை கடந்து செல்லக்கூடிய அந்த விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது மட்டுமில்லாமல் இவ்வாறு இந்த ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் விவசாயிகள் தடுக்க வேண்டிய இந்த ஸ்டாலின் அரசு மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏனென்றால் ஆற்றில் வெள்ளம் வருகிறது, ஆற்றில் இறங்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது, குளிக்கக்கூடாது என்று இந்த தண்டோரா மூலம் மாவட்ட நிர்வாகம் இது வீதியாக சென்று ஊராக சென்று கோஷம் போட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இதுபோல் விவசாயிகள் உயிரை பணைய வைத்துக் கொண்டு 5600 கன அடி வெள்ளம் செல்லக்கூடிய அந்த ஆற்றை கடந்து செல்வது இந்த ஸ்டாலின் அரசு மாவட்டத்திற்கு தெரியவில்லையா என்ற ஒரு கேள்வியும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர். சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.